இந்த கோவை சிறுமி பாலியல் கொலை வழக்குல அரசுதான் காரணம், இந்த அரசுதான் காரணம்னு தொடர்ந்து வீடியோ போடுறவங்க யாருன்றதை நீங்களே பாருங்க. அந்த வீடியோவை நான் பிளே பண்றேன். அதுக்கப்புறம் பொதுமக்களாகிய நீங்க வந்து கருத்து சொல்லுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். படத்தை பார்த்து படத்துல மாதிரி சர்க்கார் படத்துல மாதிரி விஜயனை வந்தா அதை செஞ்சிருவாரு, விஜயனை வந்தா இதை செஞ்சிருவாருன்னு சொல்லி எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். ஆனா தொடர்ந்து ஒரு 10 நாளா தொடர்ந்து ஒரு ரேப் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் ஒரு குழந்தை ஆளாகிட்டே இருக்கு. இன்ன வரைக்கும் விஜய் சார் ஏன் இப்படி கையை கட்டி இப்படி வாயை பொத்தி ஏன் உட்காந்துருக்காரு? நான் கேட்கறது தப்பா இருந்துச்சுன்னா எல்லாரும் செருப்பை கொண்டு என்னை அடிங்க, நான் வாங்கிட்டேன். இதே சீமான் என்ன சொன்னாரு, ஒரு பொம்பளை பிள்ளைய தொட்டனா நீ வீட்டுக்கு போக முடியாது, அவனை கொன்றுண்டா அப்படின்னு சொன்னாரு. அதை ஏன் விஜய்னால சொல்ல முடியல? சிஎம் சார்னால ஏங்க சொல்ல முடியல? சொல்லுங்க சிஎம் சார், உங்களால ஏன் சொல்ல முடியல? மக்களோட ஆதங்கம் இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க. உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு மக்களுக்கு நல்லா பண்றீங்க, பண்ணுங்க. நான் என்ன கேக்குறேன், உங்க அண்ணனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, இதுல என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? மக்கள் பாவம். உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, மக்கள் என்னென்ன பண்ணாங்க? சரி மக்களே, இந்த 2 ஜீவராசி கத்துறத பாத்திருப்பீங்க. இந்த 2 ஜீவராசி யாருன்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, அந்த வீடியோவும் பிளே பண்றேன், பாருங்க. கடைசியில நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 4 மணிக்கு சம்பவம். அந்த கார்த்திகை சொல்லி ஒருத்தர் உங்க கூட இருந்திருக்காரு, திங்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்க 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுல இருந்திருக்கீங்க, போதில இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத இத்தனை வருஷமே இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க. என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி, அவங்களும் பொம்பளை தான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது உடந்தே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும்? இப்போ ஒரு நிமிஷம், குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம போயிருக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிக்க, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்போதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிக்கிறது, கடைக்கு போயிருக்கா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், குவார்டர் பாட்டில் சரக்கு இதெல்லாம் இருந்தது, ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு, உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது, இப்ப எதுக்கு வரணும் தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு, நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அது ஒரு பொண்ணு தான், அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். மக்களே, இந்த அம்மா பிரஸ் மீட் கொடுத்த விஷயத்துல இருந்து நாம ஒரு காமன் பப்ளிக்கா ஒரு விஷயம் யோசிக்க முடியுது. அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு இந்த அம்மா சொல்ற மாதிரி ஃப்ரிட்ஜில கூல்ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்து வைக்காம இருந்து இந்த அம்மா அதை எடுத்து குடிக்காம இருந்திருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு உயிரோட இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் பப்ளிக்கா நம்மளால யோசிக்க முடியுது. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் சார்ந்தது. இதுல முழுக்க அரசை மட்டும் எப்படி நாம குறை சொல்ல முடியும்? ஒரு அரசு வந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்களா, வீட்டுல இதெல்லாம் செய்யறீங்களான்னு சொல்லி அரசு வந்து ஒவ்வொரு வீட்லயுமா வந்து பாத்துட்டு இருக்க முடியும்? இது தனி மனித ஒழுக்கம். நமக்கு தான் வந்து அந்த ஒழுக்கம் இருக்கணும். நாம தான் வந்து நம்மளுடைய குழந்தைகளை பாதுகாக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கணும். நேத்து கூட நான் வீடியோல பேசுறப்போ சொல்லியிருந்தேன், பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது, அதற்கான பாதுகாப்பை நாம கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோல பேசியிருந்தோம். இந்த அரசு வந்து நடந்த ஒரு கொடூர சம்பவம் இது. கண்டிப்பா இந்த அரசு வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்காது, துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுப்பாங்க. ரேரஸ்ட் கேஸா இதை கொண்டு போய் கண்டிப்பா மரண தண்டனை வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி கண்டிப்பா வந்து அதற்கான நியாயம் வாங்கி கொடுப்பாங்க.
இந்த வீடியோவும் இந்த கோவை சம்பவத்தையும் நாம வந்து ஒரு சாதாரண விஷயமா கடந்து போகாம பெற்றோர்கள் அனைவரும் இதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னையில இருந்து தமிழ்நாட்டுல இதுக்கடுத்து இந்த மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது, நம்ம குழந்தைகளை நாம பாதுகாப்பா வச்சுப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துட்டு நம்ம குழந்தைய நீங்க சேஃபா பாத்துக்கோங்க. அரசு அந்த வேலையை வந்து அரசு செய்யும். இனிமேல் நாம இந்த சம்பவத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணியும் இவங்க வந்து இந்த ஆட்சியை குறை சொல்றாங்க, இந்த கட்சிக்காரங்க இந்த ஆட்சியை குறை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நாம டிஸ்கஸ் பண்ண வேணாம். நாம இதை கடந்து போவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.